எல்லோரும் வேதாகமத்தை எடுத்து என்னாகமம் 20ஆம் அதிகாரம், ரைட், யாத்திராகம் 17 நாங்கள் வாசிப்போம். என்னாகமம் 20ஆம் அதிகாரத்திலும் இந்த சம்பவம் முதலாவது நடைபெறுகிற சம்பவம். ஆகவே இரண்டாவது பகுதியை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வார்த்தைகள் 6 வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து என்னோடு கூட நீங்கள் வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த காலை நேரத்திலே நாம் தொடர்ந்து இயேசுவின் சிலுவை குறித்து, அவர் சிலுவை மரணத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், வெற்றியை குறித்து தியானித்து வருகிறோம். ஆகவே நாங்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே அநேகர், இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகரும் இந்த நாட்களிலே அவருடைய சிலுவை குறித்து தியானிக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலும் நான் அப்படிப்பட்ட ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னாகமம் புத்தகத்திலே நாம் வாசித்தோம், 20ஆம் அதிகாரத்திலே இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகம் புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். என்னாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் 4 வார்த்தைகள். முதல் வார்த்தை இங்கே போடுங்க. என்னாகமம் புத்தகத்திலும் இருக்க, வாசிக்க தேவையில்லை, நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். ரைட். கன்மலை, எனக்காக அடிக்கப்பட்ட கன்மலை. சொல்லுங்க, எனக்காக அடிக்கப்பட்ட கன்மலை. ஆமென். ஆகவே கன்மலை என்று இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் யாரை குறிப்பிடுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. கன்மலையை பிளந்து, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். நடத்தும் பொழுது அவர் எங்கே கொண்டு வந்தார்? வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார். செங்கடலை பிளந்து அதன் பிறகு ஆண்டவர் எங்கே கொண்டு வருகிறார்? வனாந்திரத்திலே கொண்டு வந்து அவர்களை நடத்தும் பொழுது ஒரு இடத்திலே அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போனது. தண்ணீர் இல்லாமல் போன பொழுது ஆண்டவர் சொன்னார் மோசே இடத்திலே, ஜனங்கள் முறுமுறுக்கிறபடியினாலே மோசே தேவனிடத்திலே அவன் பேசும் பொழுது கர்த்தர் சொன்னார், உன்னுடைய கோலை, நீ நதியை அடித்த உன் கோலை கொண்டு வந்து அதை நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த கன்மலையை அடி, அப்பொழுது அதில் தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை புறப்பட பண்ணும், அந்த தண்ணீர் ஜனங்களுக்கு குடிக்க முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அப்பொழுது நீங்கள் அதாவது நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்ற, அந்த கன்மலை 2ஆக பிளக்கவில்லை, அந்த கன்மலையிலே ஒரு நீரூற்றை போல திறக்கப்பட்டது. உதாரணமாக சிலுவையில் இயேசுவினுடைய காயங்கள் கூட இந்த கன்மலையிலே திறக்கப்பட்ட அவருடைய காயங்களுக்கு ஒப்பானவைகள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே என்ன நடந்தது? அந்த இடத்திலே அந்த கன்மலை வெடிப்பில் இருந்த வந்த தண்ணீரினாலே இந்த ஜனங்கள் அவருடைய தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆக இது இயேசு சிலுவையில் நமக்காக அவர் ஏற்படுத்தி கொண்ட, தன்னுடைய சரீரத்தில் ஏற்படுத்தி கொண்ட காயங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சிலுவையிலே நல்ல கவனிங்களேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தண்ணீர் எப்படி தாகம் தீர்த்ததோ, அவருடைய தாகத்துக்கு அந்த தண்ணீர் எப்படி போதுமானதாக இருந்ததோ, சிலுவையில் எனக்காக உங்களுக்காக அவருடைய காயங்கள், அவரால் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் திருப்தியாய் வாழ வைக்க அவருடைய அந்த சிலுவை மரணம் போதுமானதாக இருக்கிறது. ஆமென். இஸ்ரவேலர்கள் கன்மலையின் வெடிப்பில் எப்படி அவர்கள் தண்ணீர் குடித்து திருப்தி அடைந்தார்களோ, அதுபோலவே இயேசுவின் காயங்கள் நம்மை திருப்திப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் காயங்கள் என்னை திருப்திப்படுத்தும். ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்களேன். இயேசுவின் காயங்கள் என்னை திருப்திப்படுத்தும். ஆமென். இயேசு அடிக்கப்பட்ட அவருடைய
கண்மலையாகி அவருடைய சரீரத்திலிருந்து வருகிற ஊற்று எனக்கு போதுமானது. ஆமென். ஒரு வார்த்தை எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 81 அதிகாரம் 16 வசனம். சங்கீதம் 81:16 வாசிக்கும் பொழுது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பேன், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். எல்லாரும் வாசிங்கள், சொல்லுங்க. ஆமென். அப்ப வேதம் சொல்லுங்க, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் அவர் என்ன செய்வாராம்? உன்னை திருப்தியாக்குவார். ஆமென். அப்ப கண்மலையின் தேன், தேன் என்றால் வேதம் எதை அடையாளப்படுத்துகிறது? வெளிப்பாட்டை அடையாளப்படுத்துகிறது. சொல்லுங்கள், தேன் எதற்கு அடையாளம்? வெளிப்பாட்டுக்கு அடையாளம். ஆகவே இந்த கண்மலை குறித்த வெளிப்பாடு வரும் பொழுது, சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்ட கண்மலையாகிய இயேசுவினுடைய மரணத்தை குறித்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய காயங்களை குறித்த வெளிப்பாடு வரும் பொழுது, அவருடைய இரத்தத்தை குறித்த வெளிப்பாடு வரும் பொழுது, அவர் சிலுவையில் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்ற வெளிப்பாடு வரும் பொழுது நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? என்ன சொல்றேன்னா, சிலுவையில் எனக்காக திறக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரத்தில் இருந்து வருகிற அந்த ஊற்று என்னுடைய தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளது, போதுமானது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு போதுமானவர். சொல்லுங்க, இயேசு போதுமானவர். அவருடைய மரணம் என்னை மீட்க போதுமானது. ஆமென். அவருடைய தழும்புகள் என்னை குணமாக்க போதுமானது. தழும்புகள் குணமாக்குவதற்கு மாத்திரம் அல்ல, அந்த தழும்புகளை விசுவாசுடைய எப்பொழுதெல்லாம் ஏறெடுத்து பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க, இந்த ஊற்று இஸ்ரவேலருடைய ஒரு நாள் தேவையை சந்திக்கவில்லை. ஆமென். இது எங்க இருந்து வருது? டப்ல இருந்து வருதா தண்ணி? எங்க இருந்து வருது? கண்மலையின என்னது? கற்பாறை. நம்முடைய தேவன் அதிசயமானவர். அல்லேலூயா. ஆச்சரியமானவைகளை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? இன்றும் அதே அற்புதம் செய்வார் ஆண்டவர், செய்வார். ஆமென். இந்த ஊற்று அவருடைய ஒரு நாள் தேவை அல்ல, அவர்களுடைய வாழ்நாள் தேவையை சந்தித்தது. ஆமென். இன்னைக்கு கூட அந்த ஊற்று, இன்னைக்கும் அந்த தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. ஆமென். போயிட்டு வேணா சர்ச் பண்ணி பாருங்க, இந்த கூகுள் எல்லாம் இதெல்லாம் தேடி பாருங்க. கண்டதையும் தேடாம இதெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்காக செய்த காரியங்கள், தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு செய்த காரியங்கள் இன்று வரை இந்த பூமியிலே சாட்சியாய் நின்று கொண்டே இருக்கிறது. ஆமென். இயேசுவின் காயங்களில் இருந்து, அவருடைய இரத்தத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதம் நமது முழு வாழ்க்கையின் தேவையும் சந்திக்க போதுமானது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கண்மலையின் ஊற்றே இதுவரைக்கும் நிக்கலன்னா, அந்த சிலுவையில் எனக்காக வெளிப்பட்ட அந்த ஊற்று அது நிற்பதே கிடையாது. ஆமென். அந்த ஜீவ ஊற்று என்னை திருப்திப்படுத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 வசனம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். இதெல்லாம் நல்ல வசனம் வாசிச்சா ஒரு ஆமென் சொல்லுங்கள். எப்படி வேதம் சொல்கிறது? எல்லோரும் என்ன செய்தார்கள்? ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற. அப்ப இந்த கண்மலை என்ன நடந்திருக்கிறது? நீங்க நினைக்காதீங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் போற நேரம் ஒவ்வொரு மலையை ஆண்டவர் அடிக்க சொல்லல. இது வனாந்திரம். யாத்திராகம் புத்தகத்திலே வாசித்தோம் 17 அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு மலையை பார்த்து அடிக்க சொல்றாரு, தண்ணி இல்ல சொல்லி. அதே மலைதான் என்னாகமம் 20 அதிகாரத்துக்கு வரைக்கும் தண்ணீர் கொடுத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். இஸ்ரவேலர் எங்கே பாளையம் இறங்கினார்களோ இந்த மலையும் அவர்களோடு கூட சென்றது. நம்ம கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமென். ஆனால் 40 வருடங்கள் அவர்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. கர்த்தர் அவர்களை போஷித்தார். 40 வருஷம் உடுப்பு தைக்கல, உடுப்பு வாங்கல, ஆனால் பழுதாய் போகவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்கள். 40 வருஷம் செருப்பு வாங்கல, சப்பாத்து வாங்கல, தேயவும் இல்லை, கிளியவும் இல்லை. ஆமென். எப்படி இருக்கும் அது? 2 நாள் குளிக்காட்டி எப்படி இருக்கும்? ஹலோ, நீங்க காலையில் நல்லா சென்டர்ல அடிச்சு கம கமன்னு நல்லா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற நேரம் எப்படி இருக்கும்? ஒரு நாள் எனக்கு நடந்தது. நான் ஃப்ளைட்ல போகும்பொழுது
கமகமவென்று ஒருவர் பக்கத்தில் அமர்ந்தார். அந்த ஏசிக்கு அந்த மனம் அடித்து வீசியது பாருங்கள். ஆண்டவரே, தூங்க ட்ரை பண்றேன், தூக்கமும் வருது இல்லை. யோசித்து பாருங்க, இவங்க ஏசியில் இருக்கல்ல, 40 வருஷம் வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். மேகஸ்தம்பம், அந்த மேகஸ்தம்பம் ஒவ்வொரு நாளும் புது புது மேகஸ்தம்பம் அல்ல, ஒரே மேகஸ்தம்பம், ஒரே அக்கினி ஸ்தம்பம் 4 திசைகளிலும் அவர்களை பாதுகாத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அவர்களை ஒரு தூசு கூட சேதப்படுத்தாத அளவுக்கு தேவனால் பராமரிக்க முடியுமானால், நானும் நீங்களும் விசுவாசிக்கிற அந்த இயேசு கிறிஸ்து இன்று எங்களை பராமரிக்க எப்படி வல்லமை உள்ளவராக இருக்கலாம். அப்ப இந்த வேதம் என்ன சொல்லுது? நான் பல வேதாகமம், பல காரியங்களை நான் தேடி பார்த்தேன். அடுத்து இன்னொரு வேதம் இருக்கிறது, ERV வேதத்தில். அப்படி எப்படி வேதம் சொல்லுகிறது என்றால், அவர்களோடு இருந்த ஆன்மீக பாறையில், அவர்களோடு இருந்த, இங்கே வேதம் சொல்லுங்க, அவர்களோடு கூட சென்ற கன்மலை. ரைட், கவனிங்கள். அப்பொழுது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இப்ப ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என்னாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது நீங்க இங்கே வர வேண்டும். ஏன் அங்கே வரும்பொழுது தண்ணீர் இல்லாமல் போனது? தண்ணி கொடுக்க கூடாது என்று தேவனுக்கு எந்த கெட்ட நோக்கமும் கிடையாது. தவிக்க விட வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கவில்லை. தண்ணி இல்லாம போனதுக்கு ஒரு இயற்கை விதி இருக்குது. இந்த வேதத்தின் ஒரு முறை இருக்கிறது. மனிதனை கர்த்தர் தான் படைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆதாம் தேவனால் உண்டானவன், தேவனுடைய மகனாக ஆண்டவர் இந்த பூமியில் அவனை கொண்டு வந்தார். எல்லாவற்றையும் படைத்தார். மண்ணை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஆண்டவர் சொன்னார், புல் பூண்டுகளை முளைக்க கடவாய். தண்ணீர் ஆசீர்வதித்தார். அதற்குள்ளே மச்சங்களை ஆசீர்வதித்தார். அதற்கெல்லாம் வளத்தை அங்கே வைத்தார். மனிதனை படைக்கும் பொழுது அந்த வளத்தை அவர், மனிதனுக்குரிய வளத்தை தனக்குள்ளே தான் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் இல்லாம மனுஷனால் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பணம் இருக்கு, நான் வாழ்ந்துருவேன். இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை அதுதான். நல்ல வேலை இருக்கு, நான் வாழ்ந்துருவேன். சொத்து இருக்கு, நான் வாழ்ந்துருவேன். பிரச்சனை ஆரம்பிக்கும். சொல்லுங்க. ஹலோ, பிரச்சனை ஆரம்பிக்கும். இதுதான் நியதி. எந்த மனுஷன் தேவனை அறிந்த ஒருவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் நேரத்தையும் கொடுக்காமல் இருக்கிறார்களோ, அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே குறை வர ஆரம்பிக்கும். எசாயா 48ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசாயா 48:21, அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது, கவனிங்க, தண்ணி இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுகிறேன். அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாய் இருந்ததில்லை. அவர்களுக்கு என்ன இருக்கல்ல? தாகம் இருந்ததில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க? ஆமென். அப்ப ஒரு இடத்துல அவர்கள் தண்ணீர் இல்லை, தாகமா இருந்தார்கள், முறுமுறுத்தார்கள். உண்மை. தேவன் ஒரு கன்மலை அடித்தார். அந்த கன்மலை தண்ணீர் வந்தது. அவள் போகிற இடமெல்லாம் அவருடைய தேவையை சந்தித்தது. இன்று வரை அந்த கன்மலையிலே தண்ணீர் வருகிறது, அது நிற்கவில்லை. ஆனால் வேதம் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்தார்கள். ஆனால் எசாயா 48:22 சொல்லுகிறது, தேவன் வனாந்திரத்தில் நடக்கும் போது அவர்களுக்கு தாகம் விடாய்த்தது இருந்ததில்லை. தாகம் வருவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்காமல் அவர் தேவைகளை சந்தித்திருக்கிறார். கன்மலையில் தண்ணீர் அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கன்மலையை பிளந்தார். தண்ணீர் என்ன நடந்தது? ஓடி வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ரைட், வாசிங்கள். யாத்ராம் 17ஆம் என்னாகமம் புத்தகத்திலே 3ஆம் வசனத்தை வாசிங்கள். இல்ல, 4ஆம் வசனம். நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? இப்ப தண்ணீர் ஏன் இல்லாமல் போனது என்று நான் சொல்லுகிறேன். தண்ணீர் ஜனங்களுக்கு இல்லாமல் போகவில்லை. தண்ணீர் யாருக்கு இல்லாமல் போனது என்றால், மிருக ஜீவன்களுக்கு தான் இல்லாமல் போனது. ஆமென். ஏன் மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போனது? இதுவரை வாழ்வாதாரமாய் கன்மலையை பார்த்தார்கள். எதை பார்த்தார்கள்? கன்மலையை பார்த்தார்கள். இதுவரை தன்னுடைய வாழ்க்கைக்கான வளமாக ஜீவனுக்கு தேவையானதை கர்த்தரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் வனாந்திரத்திலே வரும்பொழுது அவளுக்கு என்ன நடந்தது? அவருடைய மிருக ஜீவன்கள் பெருகியது. மிருக ஜீவன்கள் பெருக பெருக இவர்களுக்கு என்ன நடந்தது என்றால், அவர்களுடைய நம்பிக்கை
இப்ப எங்க போகுதுன்னா மிருக ஜீவன்கள் மேல் போனது. இன்னைக்கு கூட நீங்க வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பண்ணை வைத்திருக்கிற அவரெல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். இதுவரையும் தன்னுடைய வாழ்வாதாரமாய் தேவனை கண்மலையை பார்த்தார்கள். இப்பொழுது மிருக ஜீவன்களை நோக்கி அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடந்தது? அந்த மிருக ஜீவன்களுக்கு வேண்டிய தண்ணீர் இல்லாமல் போனது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவ்வளவு காலம் யாரை பார்த்தார்கள்? தேவனை நோக்கி பார்த்தார்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். அவரை நோக்கி பார்த்துடைய முகங்கள் என்ன நடக்கவில்லை? சொல்லுங்களேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. முதலாவது காரியம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஒருவன் தொழிலுக்கோ பணத்துக்கோ உலகத்தின் ஆஸ்திக்கோ கொடுக்க கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்படி கொடுத்தாதான் வாழ்க்கையில பிரச்சனை வரும். அன்னைக்கு தான் கர்த்தர் தேவை என்பதை உணரக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். ஆமேன். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு பதில் கொடுப்பார். ஆமேன். முதல் காரியம், இதுவரை அவருடைய அவதானம் எங்கே இருந்தது? மிருக ஜீவன்கள் பெருக பெருக அவருடைய என்ன தேவை சந்திக்கப்படும் என்ன நம்பிக்கை வந்தது? மிருக ஜீவன்களை வைத்து என் தேவைகளை பார்த்து கொள்ளுவேன். நல்ல கவனிங்க. அவங்க இந்த என்னாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது பல இடங்களை கடந்து வந்தார்கள். ஆலூஸ் என்கிற இடத்தை கடந்து வந்தார்கள், தொக்கா என்கிற இடத்தை கடந்து வந்தார்கள். அது ரெண்டிலையும் அர்த்தம் என்னவென்றால், ஒன்று மிருக ஜீவன்களினால் பிழைப்பு, இன்னொன்று சொந்த அப்பத்தினால் பிழைப்பு. அந்த ரெண்டு வார்த்தையில் இருக்கிற அர்த்தம். இப்ப என்ன நினைக்கிறார்கள்? தன்னுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு காலத்திலே நாம் தேவனுக்கு கொடுத்த முக்கிய ஸ்தானம் இன்னைக்கு எதற்கு கொடுத்து இருக்கிறோம்? இன்னைக்கு உலகத்திலே இருக்கிறவர்களை போலதான் சபையில் உள்ளவர்களும் என்ன செய்கிறார்கள்? பணம் சம்பாதிப்பதற்கு தேவனை பார்க்கிற முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? அந்த தொழில் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா என்ன நடக்கும்? என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும். சில பேர் சொல்லுவாங்க, அந்த வீசா மட்டும் வந்துருச்சா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு. ஒரு வீடு மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா. நீங்க அப்படி நினைக்கிற வரைக்கும் கிடைக்காது. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்திலே உங்கள் வாழ்வாதாரமாய் நீங்கள் எதையுமே வைக்கக்கூடாது. வேலை செய்ய வேண்டும், எல்லாரும் வேலை செய்ய வேண்டும், நன்றாய் செய்ய வேண்டும். தேவன் கொடுத்த சுகம், தாளந்து, வரங்கள், வாக்குத்தத்தம், விசுவாசத்தை வைத்து இந்த உலகத்தில் செய்கிறவர்களை பார்க்கிலும் நாம் நன்றாய் செய்ய வேண்டும், நன்றாய் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் வேலை என்பது உங்களுடைய ஆசீர்வாதம் அல்ல. வேலை என்பது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பதற்கு கொடுத்த சில பாத்திரங்களை போல, ஒரு வாய்க்காலை போல. ஆனால் ஆசீர்வாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அது நீரூற்றை போல. அவர் தான் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் நினைச்சிடாதீங்க, இந்த வேலை இருந்தா நான் பிழைத்து விடுவேன். கொஞ்சம் தொழில் இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா, 40 வருஷம் அவர்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களை போஷித்தார். ஆமென் சொல்லுங்க. என்ன செஞ்சாரு? 40 வருஷம் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? ஞானமா நடக்கணும் தானே பாஸ்டர். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 5 நாளைக்கு சாப்பாடு கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு நாளுக்கு தேவையானதை சேர்த்துக்கொள், நான் மன்னா தருவேன் காலையில. ஆனா சனிக்கிழமை வரும்பொழுது நீங்க எத்தனை நாளைக்கு மன்னா சேர்க்கணும்? பேராசைக்கு கூட சேர்த்தா என்ன நடக்கும்? கெட்டு போய்விடும். மன்னா என்றால் என்ன? இப்படித்தான் அவர்களும் பார்த்தார்கள். அதுதான் பதில். என்ன இது? என்ன சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். இது என்ன? அதுதான் மன்னா. கொஞ்சம் இதெல்லாம் சும்மா நம்ம கதை புத்தகம் இல்லை. இது இந்த வேதம் கதை புத்தகம் இல்லை. இது கடவுள் யாருன்னு சொல்லி கொடுக்கிற புத்தகம். ஆமென். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற, வாழ்க்கை சொல்லுகிற புத்தகம். ஆமென். சனிக்கிழமைக்கு ஓய்வு நாளுக்கும் சேர்த்துக்கொள். 2 நாள் வைத்தாலும் அது என்ன நடக்காது? கெட்டு போகாது. கர்த்தருடைய அதிசயமான பராமரிப்பு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஓய்வு நாள் கூட வராம
தேவனுடைய வார்த்தைக்கு இடமில்லை, ஆராதனைக்கு இடமில்லை, ஜெபத்துக்கு இடமில்லை, வேலை வேலை வேலை, பணம், சொத்து, கொஞ்சம் பேங்க்ல காசு இருந்தா கொஞ்சம் நிம்மதி இல்ல. ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் வந்தான், கேட்டான், ஆண்டவர் எல்லாம் இருக்குது. ஆண்டு சொன்னார், அது உனக்கு ஜீவன் இல்ல. ராமேன் சொல்லுங்க, நாளே தினம் விடிய வேண்டுமானால் அது உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற வாழ்க்கையின் ஆதாரத்தில் அல்ல, ஆண்டவராகிய இயேசுவின் கரத்தில் தான் இருக்கிறது. எவ்வளவு பணம் இருந்தாலும் அது நமக்கு என்ன ஆகாது என்று வேதம் சொல்லுகிறது. அது ஜீவனாக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப வாழ்வாதாரம் யாரு? கர்த்தரை மட்டும்தான் நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வந்து சில நேரம் பாருங்க, கடவுளை தேடாமல் பணத்தை தேடுவது தவறு. இன்னைக்கு ஓய்வு நாள் தேவனுக்கு கொடுக்காமல் வேலை செய்வது அது தவறு. நீங்க நினைச்சீங்கன்னா அப்படித்தான் கிடைக்கும்னா அப்படித்தான் கிடைக்கும். இல்ல, நான் வார்த்தை விசுவாசிக்கிறேன் என்றால் நிச்சயமாய் வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை மீறி ஒருவனாலும் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. நான் எங்கெல்லாம் எதிர்பார்ப்பனோ அங்கெல்லாம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் எங்கெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேனோ அங்கதான் அற்புதமே நடக்கும். ஆமென். கற்றுக்கொண்டேன் நான் இப்பொழுது. அதனால் இப்பொழுது என்னது, யாரிடத்திலும் எதிர்பார்ப்பதில்லை. ஆமென். எங்களுக்கு ஒத்தாசு வருகிற அந்த கன்மலையை நோக்கி பார்ப்போம். அவர் எங்களை போஷிக்க வல்லவர். இன்னைக்கும் போஷிப்பாரு, நாளைக்கும் போஷிப்பாரு, உயிருள்ள நாளெல்லாம் அவர் போஷிக்க வல்லவர். ஆகவே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடம் தேவனுக்குரியது. தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே இந்த உலகத்தின் எஜமானை வைக்க கூடாது. ஆண்டு சொன்ன, 2 எஜமானுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஒரு எஜமான் இது பணம், இன்னொரு எஜமான் இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த எஜமானை தேடினீங்கன்னா இந்த எஜமான் இலவசமாய் கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு நம்புவதற்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா உண்மையான விஷயம் இதுதான். ராமேன் சொல்லுங்க. ஆண்டரை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பணத்தை தேட போகாதீங்க. பணம் தேடுங்க, வேலை செய்யுங்க. ஆனா அது உங்கள் வாழ்க்கையின் ஆதாரமா நீங்க ஒரு நாளும் நினைக்க கூடாது. நான் கூட ஒரு காலத்து நினைப்பேன், இவ்வளவு இதெல்லாம் இருந்துட்டா நான் ஊழியம் செஞ்சிடலாமே. அப்படி நினைக்கிற நேரம் வரைக்கும் என்ன நடக்கும்னா ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு வீடு வாங்கி வச்சுட்டு ஊழியத்துக்கு வந்திருந்தா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் அப்படி சொல்லி நாங்க நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் வீட்டில தான் இருக்கிறோம், ஊழியமும் செய்யறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கல்யாணம் கிட்டக்குள்ள ஒரு வீடு கிடைச்சிட்டா, ஹலோ, தௌரி. சில பேர் அப்படி பொண்ணெல்லாம் தேடுறாங்க. ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, பொண்ணு கொடுக்கிறது இருக்குதோ இல்லையோ தெரியாது, கர்த்தர் கொடுக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும். ஆண்டவரை தான் விசுவாசித்து அவரை பின்பற்றுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பார்வை திரும்பக்கூடாது. தொழில் இல்லாத நேரம் ஆண்டு உங்களை போஷித்து இருக்கிறாரா இல்லையா? சில பேர் யோசிச்சு பாருங்க, நீங்க நல்லா இருந்திருப்பீங்க, சில நேரம் ஒன்றுமே இல்லாமல் தேவனை தேடி வந்திருப்பீர்கள். அன்றைக்கு கர்த்தர் வாழ வைத்திருக்கிறாரா? சாப்பாடு கொடுத்திருக்கிறாரா? சுகம் கொடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பணம் வந்தோடனே ஜெபம் இல்ல, விசுவாசம் இல்ல, வேலை இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல கர்த்தர் யாரையும் தண்டிக்க தேவையில்லை. இந்த நியதி நம்ம வாழ்க்கையில வேலை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பணம் இல்லாத நேரம் எப்படி கடவுளை ஆராதிப்போம் தெரியுமா? ஒரு தேவை, அடுத்த நேரம் கர்த்தர் தான் கொடுக்கணும்ன்ற இடத்துக்கு வந்துட்டோம்னா எவ்வளவு உபவாசம் தெரியுமா? இன்னைக்கு ரொம்ப பேர் உபவாசம் ஏன் இருக்கிறோம்? கர்த்தருக்கு மட்டும்தான் இதை செய்யலாம் சொல்லி எனக்கு தெரியும். ஹலோ, இல்ல பணத்தை வச்சு எனக்கு செய்யலன்னா கர்த்தர் யாரு? வாழ்வாதாரம் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல தொழிலையும் பணத்தையும் சொத்தையும் வைக்காதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது காரியம், என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வரும் பொழுது 3ல் முதல் வசனத்தை வாசிங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மீரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். கவனிங்க, இப்ப தண்ணி இல்லாத சந்தர்ப்பத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒன்று, ஏன் தண்ணி இல்லாமல் போனது?
தேவனை பார்ப்பதை விட்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டார்கள். ஆமென். மெயின் பாயிண்ட் எங்க இருக்கு தெரியுமா? ஹலோ, மெயின் சுவிட்ச் எங்க இருக்கு தெரியுமா? ஆண்டவர் கையில் இருக்குது. அதை மறக்கவே கூடாது. ஆமென். ரொம்ப பேர் பாருங்க, பணம் வந்தோடனே ஆண்டவருக்கே வெட்டி போடுவார்கள். அதெல்லாம் கூடாது. ஆமென். அடங்கி இருக்கணும். எவ்வளோ தூரம் ஆண்டவர் எங்களை நல்லா வச்சிருக்க, அந்த அளவுக்கு கர்த்தருக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். எவ்வளோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவருடைய கையை நம்பி வாழ வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இன்னைக்கு பாருங்க, மற்றவங்களை மதிக்க இயலாது, ஊழியங்களை மதிக்க இயலாது, ஏற்றுக்கொள்ள இயலாது, எல்லாமே நடக்குது. ஏன்னா அதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்காது, ஆனால் போக போக ஏன் வருகிறது? சில நேரம் அது தானாய் வரும். நம்ம அந்த இடங்களை இனம் கண்டு தேவனை கனப்படுத்த வேண்டும். ராமேன் சொல்லுங்க. ஆன்சர், என்னை கனம் பண்ணினால் சொல்லுங்களேன், என்னை கனம் பண்ணினால் நான் உன்னை கனம் பண்ணுவேன். இது நான் சொல்லல, என்ன மதிங்கன்னு நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது, அங்கே என்ன வேதம் சொல்லுகிறது? தண்ணீர் மீரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால், 2ஆம் வசனம், ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. ரைட், ஜனங்களுக்கு என்ன இல்லாதிருந்தது? தண்ணீர். அப்ப மீரியா மரிப்பதற்கும் தண்ணீர் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம்? மீரியா மரிப்பதற்கும் தண்ணீர் இல்லாமல் போவதற்கும் என்ன காரணம்? இதுவும் ஒரு பிரச்சனை தான். நான் நேற்று கூட என் மகளுக்கு கூப்பிட்டு நான் நைட் சொன்னேன். ஏதோ ஒரு கதை நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது, நான் தகப்பன் டேடா தான், ஆனால் உன்னை வாழ வைப்பதோ உன் தேவையை சந்திக்க வைப்பதோ நான் அல்ல. என்னை ஒரு பாத்திரமா எனக்கு வச்சிருக்கிறாரு, அப்பாவை உனக்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் உன் தேவையை சந்திப்பது, உன்னை வாழ வைப்பது யாரு? கர்த்தர் ஒருவரே. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் பிள்ளைகிட்ட நான் செஞ்சேன் சொல்லாதீங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் செய்கிறார். அப்படி கற்றுக் கொடுங்க. ஆமேன். இங்க அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு என்ன பிரச்சனை? முதலாவது, தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே பணத்தை, பொருளாதாரத்தை வைத்தார்கள், ஆதாரமாய் நினைத்தார்கள். இரண்டாவது காரியம், மீரியா மரித்தால் தண்ணீர் நின்று விட்டது. இந்த மலைக்கு பொறுப்பு யாரு தெரியுமா? யாரு? நான் தண்ணி சண்டை லேடிஸ்குள்ள வரக்கூடாதுன்னே மீரியாம போட்டிருக்காங்க போல இருக்கு. ஆமாம். இந்த முந்தி கதை குடம் சண்டை பார்த்துருக்கீங்க. குடத்துக்கெல்லாம் தண்ணிக்கு சண்டை பிடிப்பார்கள். ஒரு காலத்தில் நானும் சின்ன காலத்தில் சில நேரம் அந்த கிணத்துல குளிச்சிருக்கிறேன். பொது கிணறு தெரியுமா? ஹலோ, நீங்க பொது கிணறுல குளிச்ச பாஸ்டரா? அப்படியும் இருக்கிறாங்க சில பேர், எடை போடுகிறவர்கள். குளிச்சிருக்கிறேன்னா அந்த வாளி எடுக்க எவ்வளவு சண்டை தெரியுமா? யோசித்து பாருங்க. லட்சக்கணக்கான பெண்கள் வனாந்திரத்தில் எப்படி இருந்திருக்கும், என்ன நடந்துச்சோ எங்களுக்கு அந்த படம் தெரியாது. இருந்தால் நான் சும்மா சொன்னேன். நான் என்ன சொல்லுகிறேன், இன்னைக்கு கூட நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா, நான் பல காரியம் நான் தேடி பார்த்தேன். ராக் ஆஃப் த மிரியாம் அப்படி அடிச்சிங்கன்னா வரும். அந்த மலைக்கு மிரியாம் பேர் வைத்திருக்க இன்று வரை கூழ்ப்புவாடுவார்கள் இஸ்ரவேல் தேசத்திலே. மீரியாமினுடைய கிணறு என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் இவர்கள் என்ன செய்தார்கள், இந்த தண்ணி எப்பயுமே, இந்த தண்ணி பெற்றுக்கொள்வதற்கு பொறுப்பாய் அந்த இடத்துல யார் நியமிக்கப்பட்டார்கள் என்றால் மீரியாமை நியமித்தார்கள் இந்த மலைக்கு. அப்ப இப்ப என்ன நடந்தது? தண்ணி ஆரம்பத்தில் தரும் பொழுது கர்த்தரை பார்த்தார்கள். இப்ப தண்ணிக்கு பொறுப்பா நியமித்தது யாரை? மீரியாம். இப்ப தண்ணிக்கு யாரை பார்த்தாங்கன்னா மீரியாமை பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று மீரியாம் என்ன நடந்தது? மரித்து போய்விட்டாள். இரண்டாவது காரியம், நம்முடைய வாழ்வாதாரமாக, நம்பிக்கையாக எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹலோ, நான் என்ன சொல்றேன்னா, உங்க வாழ்வாதாரத்துக்கு உங்க கணவனை நீங்க நம்பக்கூடாது, மனைவியை நம்பக்கூடாது. சந்தேகப்படலாமா? சந்தேகமும் பட வேண்டாம், நம்பவும் வேண்டாம். எல்லோரோடும் சேர்ந்து வாழுங்கள். ஆனால் வாழ வைக்கிறவர் கர்த்தர் என்பதை மட்டும் மறக்கவே கூடாது. ஆமென். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்திலே எந்த நபரையும் வாழ்க்கையில் நாம் வைக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப மீரியாம் மரித்த பிறகு ஏன் தண்ணீர் வரவில்லை? ஏன் மீரியாம் மரித்தால் அந்த இடத்துல தண்ணீர் வரவில்லை என்றால், எல்லோரும் மீரியாம் மேலே நம்பிக்கை வைத்தார்கள். மீரியாம் கிட்ட போனா தண்ணி கிடைக்கும். ஹலோ, சில பேர் சொல்லுவாங்க, என் அண்ணா நல்லா இருக்கிறார், எனக்கு உதவி பண்ணல பாருங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆமே, நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை வரும். அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த சிலுவையில் அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிநாட்டிலிருந்து உதவி வருமா? என்னுடைய தலைவர்கிட்ட இருந்து உதவி வருமா?
யாருக்கிட்ட இருந்து வருதோ இல்லையோ அந்த கண்மலையை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைத்திருப்பார்கள். அவருடைய தாகத்தை அவர் தீர்க்க வல்லவராக இருக்கிறார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. எந்த மனுஷனுக்காகவும் கடவுளை விட்டு என்ன செய்யக்கூடாது? தூரமாய் போகக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் பாருங்க, சில நபர்களோடு ஏன் இணைகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது அவர்களுக்கு லாபம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும். இல்லை, கர்த்தரை நீங்க வைக்க வேண்டிய இடத்துல நீங்க வைத்திருந்தீர்களானால் உங்கள் தேவையை அவர் ஏற்ற நேரத்தில் என்ன செய்வார்? சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமீன். இந்த வாலிப பிள்ளைலாம் ரொம்ப பேர் இருக்கிறீங்க, எதிர்காலத்தில் திருமணம் எல்லாம் முடிக்க இருக்கிறீர்கள். திருமணம் முடிக்கிற எல்லோருக்கும் நான் சொல்லுகிறேன், வத்தலை கெட்சமனையில் ஒரு கண்டிஷன் போடுறோம். யார் வேணாலும் உங்களை தான் கட்டணும், உயிரை குயிரா நேசிக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? உனக்காக உயிரை கொடுத்த ஒருவர் இருக்கிறார், அவரை ஏற்றுக்கொண்டால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன். அதனால் சீக்கிரம் நடக்கும். 1 year கண்டிஷன். என்னது? 1 வருஷம் நீ சேர்ச் வரணும், பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுப்பாரு, பாஸ்டர் சொல்ற நேரம் கல்யாணம் கட்டலாம். ஆமென் சொல்லுங்க. அப்படி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். நீங்க ஆண்டவருக்காக நீங்கள் ஒன்றை இழந்தால் அதை குறித்து நீங்கள் வாழ்க்கையில் துக்கப்பட மாட்டீங்க. ஒரு நாள் வரும் பொழுது அது நல்லது என்று, அதுதான் சரி என்று சொல்லுவீர்கள். ஆனால் இந்த உலகத்திலே ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் ஆண்டவர் இழந்தீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்பதையும் ஒரு நாள் நிச்சயமாய் உணர்ந்து கொள்வீர்கள். ஆமேன் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அப்ப மீரியா மரித்த உடனே என்ன நடந்தது? தண்ணி இல்லை. இப்ப யாரை பார்க்கணும்? ஹலோ, ஆண்டவரை பார்க்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில பேர் நினைக்கிறோம் அவர் இருந்துட்டா இல்லை பிழை. உங்களுக்கு தெரியுமா, சில பேர் இருந்தா வாழலாம் சொல்லி நினைச்சவங்க இன்னைக்கு அவங்க இல்லை. ஆனா அவர்களை பார்க்கிலும் இன்னைக்கு கர்த்தர் அவர்களை வாழ வைத்திருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பனா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 1 நாள் 2 நாள் அல்ல, அந்த சிலுவையில் திறக்கப்பட்ட அந்த ஊற்று நான் உயிருள்ள நாள் எல்லாம் என்னை வாழ வைக்க போதுமானது. ஆமேன். கடைசியாக ஆண்டவர் சொன்னாரு, அந்த மலையை பார்த்து இனி என்ன செய்ய? அந்த மலை கண்மலையாகி இயேசு அடிக்கப்பட்டு விட்டார். இனி என்ன செய்ய வேண்டாம்? அடிக்க வேண்டாம். ஜனங்களை கூட்டிக் கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும்? நீ அந்த மலையை பார்த்து சொல்லுங்களேன், பேசுங்க, பேசு என்றார். எதை கையிலே வைத்து பேச சொன்னார்? கோல். எதற்கு அடையாளம்? போன கிழமை சொல்லிக் கொடுத்தேன். வார்த்தையும் வார்த்தையின் வல்லமைக்கு அடையாளம். இப்ப ஆண்டவர் சொல்கிறார், இந்த மலையை பார்த்து இந்த வார்த்தையை எடுத்து விசுவாசத்திலே உனக்காக அடிக்கப்பட்ட அந்த கண்மலையை நோக்கி பார். அந்த கண்மலை தனக்குள்ள உனக்காக எதை வைத்திருக்கிறதோ அதை கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நாம சொன்ன இந்த மலையை பார்த்து பேசுங்கள். எதை பேச சொன்னாரு? உங்க சொந்த பேச்சு இல்ல, இந்த வார்த்தை எடுத்து பேசுங்கள். அப்பொழுது அந்த மலை உங்களுக்காக சமுத்திரத்திலும் தள்ளுண்டு போகும் என்று இயேசு சொன்னார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். விசுவாசத்தில் அந்த கண்மலையை நோக்கி பாருங்க, உங்களுடைய தேவை சந்திக்கப்படும். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையின் தேவையும் எந்த மனிதனிடத்திலும் தேட வேண்டாம். ராமேன் சொல்லுங்க. என் பொஷ் இருந்தால் நான் ஏதாவது செஞ்சிருவேன், புஷ் ஆகி போயிடும் கடைசியில். ஹலோ, மனிதர்களை நம்பி இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றையும் இழந்தவர்கள் இருக்கிறார்கள். நல்ல வேலை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். திருப்பி கிடைக்குமா? நான் சொல்றேன், கிடைக்கும். கடவுளை ஆதாரம் நினைங்க, இழந்ததை பார்க்கலும் கர்த்தர் ரெட்டிப்பாய் தருவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் எல்லாம் நல்லா கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் இதை பார்க்கல, எனக்கு அது வேணும் இது வேணும் சொல்லி நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அங்க ஆண்டவர் இருக்கிறார். அந்த முடிவில் யோசிங்க. அந்த முடிவில் கர்த்தர் இருப்பாரானால் நிச்சயமாய் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப ஏன் தண்ணி இல்லாம போச்சு? வாழ்வாதாரமாய் அவருடைய தொழிலை நினைத்தார்கள், சொத்தை நினைச்சாங்க. 2வது வாழ்வாதாரமாய் மனிதனை நினைத்தார்கள். 3வது மோசைக்கு கொஞ்சம் கோபம் போச்சியே, மீரியாம் செத்தா நீ தண்ணி கொடுக்க மாட்டியா? எதுக்கு? மலைக்கு. அவர் கொஞ்சம் ஈகோ பிரச்சனை, பெரிய லீடர் அவரு. ஹலோ, எப்படி பெரிய லீடர்? சாதாரணமானாலா? அவருக்கு ஆண்டு சொன்ன மலையை பார்த்து பேசு போதும். இவருக்கு கொஞ்சம் கோபம். என்ன, மீரியாம் போனா நீ தண்ணி கொடுக்க மாட்டியா? நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ? கர்த்தருடைய வார்த்தை பேசவில்லை. நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம்? நம்முடைய வாழ்க்கையில் எந்த நன்மை நடக்க வேண்டுமானால் கர்த்தர் ஒருவரே காரணமாக இருக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் ஆண்டவர் கோபம் போனிச்சாங்க. மோசேக்கும் கோபம் போனா நல்ல கவனிங்கள. மோசே ஆண்டு சொன்னார், பூமியில் உள்ள எல்லாரையும் பார்க்கல அவன் எப்படிப்பட்டவன்? சாந்தம் உள்ளவன். பூமியிலே சாந்தம் உள்ளவன்
அந்த கானானை பெற முடியாமல் போனது. ஆக தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து நீங்கள் அடிக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள், நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கடவுளுக்கு கொடுங்க. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க, பணத்துக்கு கொடுக்காதீங்க, வேற எதுக்கும் கொடுக்க வேணாம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென்.